லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாருங்க? நான் சாருமதி பேசுறேன். மேடம், இப்பதான் உங்களை பத்தி திருமாறன் சார் விசாரிச்சுட்டு போறாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இல்லையே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். இதுல சாருமதி அகிலன் பேசின அத்தனை கால் லிஸ்டும் இருக்கு. ஆக சாரும் அகிலனும் உன் மூலமா தான் எல்லா பிளானும் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? சார் சார் சார், அது நான் இல்ல சார். பொய் சொன்ன கொன்றுவோம் உன்னை. 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு குற்றவாளிகளுக்கு தொண போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொல்லு, 2 பேரும் இந்த போன்ல தானே பேசிக்கிட்டாங்க. உண்மையை சொன்ன அடியோட போயிடும், இல்ல உன் வேலையும் சேர்ந்து போயிடும். சொல்றா. சார் சார் சார், வேணாம் சார், நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன் சார். 2 பேரும் என் போன்ல பேசிக்கிறது உண்மைதான் சார். என்ன பேசிக்கிட்டாங்க? மேடம், அத பத்தி தெரியாது மேடம். அகிலனும் போன் பண்ணுவான், சாரும் போன் பண்ணுவாங்க. கால் வந்தா கொடுக்கறது மட்டும்தான் மேடம் என் வேலை. சார் சார், நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார், என்னை விட்டுடுங்க சார். உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? உன்னை வச்சு உன்னை பண்ண போறேன் பாரு. சாருமதி, என் வீட்டிலே இருந்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? இப்ப கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை கொன்னுடுவேன். வாதிரா. நல்லா மாட்டிக்கிட்டேனே. டேய் திருமாரா, போன காரியம் என்ன ஆச்சு? என்னம்மா அதிரா, அவன் தான் எதுவும் சொல்லாம நிக்கிறான். நீயாவது என்னாச்சுன்னு சொல்லு. பாட்டி ஒரு நிமிஷம். சாருமதி, சாருமதி, எங்க இருக்க? சீக்கிரமா. என்ன இங்க இருக்கிற எல்லாரும் பதட்டப்படுறாங்க? எப்பவுமே பதட்டப்படுறது இந்த திருமாறன் தான். அவன் என்னடானா கூலா இருக்கான். தப்பா இருக்கே. இந்த ஆதிரா வேற நம்மள ஒரு மாதிரி பாக்குறாளே. என்ன ஒரு டைப்பா இருக்கே. என்னடா 2 பேரும் பேசாம இருக்கீங்க? அம்மா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. ஏய் சாருமதி, போன் வச்சிருக்க நீ? அது நல்லா வேலை செய்தா? நல்லா தான் வேலை செய்யுது. என்னாச்சுங்க? ஆமா, நீ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ற? அது நல்ல நெட்வொர்க் தான். ஏங்க என்னாச்சு? இல்ல, இங்க சிக்னல்ல நல்லா கிடைக்குதா? ஏன் கேக்குற ஆதிரா? நெட்வொர்க் நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா, உன் நெட்வொர்க் நல்லா தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். டவரே இல்லாத இடத்துல கூட நெட்வொர்க் கிடைக்கும் போல இருக்கே. திருமாரா, என்னாச்சு? புரியற மாதிரி சொல்லு. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அவகிட்ட நெட்வொர்க் போன் எல்லாம் நல்லா வேலை செய்தான்னு கேட்டுட்டு இருக்க. அம்மா, எல்லாம் காரணமா தான் கேக்குறேம்மா. சாரு, எங்க எங்க பேசுன? யார் யார்கிட்ட பேசுன? எங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் ஏற்கனவே என் போனை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களே. லேடிஸ் ஹாஸ்டலுக்கும் வேலைக்கும் தான் நான் பேசிட்டு இருந்தேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமேங்க. ஓஹோ, வேற யாருக்கிட்டயுமே நீ பேசல? இல்லையே, யார்கிட்டயுமே நான் பேசுறது இல்ல ஆதிரா. அகிலன் கிட்டயுமா? என்ன ஆதிரா, வேணும்னே கோவப்படுத்துற மாதிரி கேக்குற? அகிலனை தான் உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அவன் கூட சேர்ந்து தானே என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் போட்டேன்.
என்னது? நான் பிளான் பண்ணலாம். எல்லா தப்பையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம எவ்வளவு சமாளிக்கிற நீ? எவ்வளவு திமிரு தைரியம் இருக்கணும் உனக்கு. இந்த வீட்லயே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ப வச்சு நாடகம் ஆடுறல. இல்லங்க, நான் அகிலன் கிட்ட எல்லாம் பேசவே இல்லங்க. நான் எதுக்குங்க பேச போறேன்? அவன் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஏய், திரும்ப திரும்ப போய் சொல்லாத. உன்னை பத்தின எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. இங்க பாரு ஆதிரா, ஏதாவது ஒரு பழியை சொல்லி என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நீ துடிக்கிற. அதனாலதான் என் மேல இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்க. ஒரு அப்பாவியோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. யாருமா நீ? அப்பாவியா? வேற ஏதாவது சொல்ல அதை நாங்க நம்புறோம். ஆனா நீ அப்பாவின் மட்டும் சொல்லாத. அப்பாவிதான் நல்ல குடும்பத்தை விட்டுட்டு ஓடுவாளா? இங்க பாருங்க, நான் ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக காலம் பூரா இப்படி பண்றது தப்பு தாங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணோட சாபம் உங்களை சும்மாவே விடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். பாவமா? பாவ புண்ணியத்தை பத்திலாம் நீ பேசவே கூடாது. குழந்தைய பெற்று வீட்டுல விட்டுட்டு ஓடினவதானே நீ? அந்த குழந்தை மேலையும் பாசம் இல்லாம உன்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தாரே, இவருக்கு துரோகம் பண்ணிட்டு இவ்வளவு பேசுறியா நீ? இங்க பாரு ஆதிரா, நீ தப்பாவே பேசிட்டு இருக்க ஆதிரா. நான் அகிலன் கிட்ட பேசவே இல்ல, இது சத்தியம். நான் யார் மேல சத்தியம் பண்ணாலும் நீங்க நம்ப போறது இல்ல. எங்க வேணும்னா என் குழந்தை மேல கூட நான் சத்தியம் பண்றேங்க. நான் அகிலன் கிட்ட பேசவே இல்ல. ஹே, நீ எவ்வளவு மோசமானவ! குழந்தை மேலயே போய் சத்தியம் வைக்கிற அளவுக்கு வந்துட்ட. ஆதிரா, வீணா இப்படி போய் பேசாத ஆதிரா. நான் ஒரு நாள் கூட அகிலனுக்கு போன் பண்ணதே இல்ல. வேணும்னா நீ நிரூபி பாப்போம். நிரூபிச்சா நீ இப்ப என்ன பண்ணுவ? நீ முதல்ல நிரூபி ஆதிரா, சும்மா வாயாலேயே பேசாத. இப்படி அடுத்தவங்க மேல பழி போடுறதானே உனக்கு பழக்கமே. என்னது? பழி போடுறது ஏன் பழக்கமா? இப்ப பாக்குறியா? ஒரு நிமிஷத்துல, ஒரே ஒரு நிமிஷத்துல நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன். அண்ணா, உள்ள வாங்கண்ண. யோ சொல்லியா, இவ யாரு, எவ்வளவு பெரிய ஃப்ராடு, இங்கிருந்து எப்படிலாம் பேசினான்ற விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லு. இவங்க அடிக்கடி எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் அகிலன் கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். ஏய் அகிலா, சாருமதி, என்ன ஷாக் ஆகுற? இப்போ இவரு முகத்தை பார்த்து சொல்லு, நீ அகிலன் கிட்ட பேசவே இல்ல. இவ முழிக்கிற மொழியே சரியில்லை. அப்பப்ப தனியா போய் போன்ல ஏதோ பேசுவா, நானும் பாத்திருக்கேன். உன்னை திருமாறன் எவ்வளவு தூரம் நம்புறான். அவனுக்கு திரும்ப திரும்ப துரோகம் பண்ண எப்படி உனக்கு மனசு வருது? இல்லங்க, சுபத்ரா, இவகிட்ட போய் இதெல்லாம் எதுக்கு சொல்ற? இவ எல்லாம் தெரிஞ்சுதானே பண்றா. இவளெல்லாம் யாரும் திருத்தெல்லாம் முடியாது. ஏய், எங்க கண்ணு முன்னாடி நிக்காத போ. நீங்கெல்லாம் வயசுல பெரியவங்க, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. இனிமே உனக்கு இங்க மரியாதையே இல்ல. இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ. போ. இங்க பாருங்க,
இங்க ஏதோ சதி நடக்குதுங்க. எல்லாருமா சேர்ந்து உங்க மனச கலைக்க பாக்குறாங்க. நீங்க திரும்பவும் என்ன மனைவியை ஏத்துப்பீங்களோங்கிற பயத்துல இந்த குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து தப்பு பண்றாங்கங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆதிராதாங்க. மரியாதையா சொல்றேன், இனிமே என் குடும்பத்தை பத்தியோ ஆதிராவை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வீட்டுக்குள்ள சேர்த்தா பாரு, அதான் நான் பண்ண தப்பு. வெளியே போ. இங்க பார், உன்னோட சஸ்பெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ சந்தோஷப்படாத. இனிமேதான் உனக்கு தண்டனையே இருக்கு. நான் நினைச்சனா சஸ்பென்ஷன் இல்ல, உன்னை இந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும். ஒரு நிமிஷம் கூட உன்னால இனிமே நிம்மதியா இருக்க முடியாது. ரியல் சாருமதியை நீ இன்னும் பார்க்கவே இல்ல. இனிமேதான் நீ பார்க்கவே போற. ஏய் போடி, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. என் கண்ணு முன்னாடி மட்டும் நிக்காத. சாரு நில்லு. எப்படி போற? ஆட்டோலயா இல்ல கார்லயா இல்ல நடந்தே பாத யாத்திரையா? போறது எப்படி வேணாலும் போ, ஆனா திரும்பி வரவே கூடாது. வீட்டுக்குள்ள இருந்துட்டு எப்படியெல்லாம் ஆட்டம் போட்ட, இப்போ நிலைமைய பாத்தியா? அவரு உன்னை குப்பை மாதிரி தூக்கி வெளியில வீசிட்டாரு. ஏய், அடிச்சு வாய மூடு. பேச்சு மட்டும் இல்ல, நீ உன் மூச்சு கூட விடக்கூடாது. நடிச்ச எத்தனை நாளைக்கு இந்த வீட்டை ஏமாத்துவ? ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாகணும்ன்றது சுத்துற பூமிக்கே விதி இருக்கும்போது உனக்கு அந்த விதி வேலை செய்யாதா? செஞ்சிருச்சுல்ல, இன்னைக்கு வச்சு செஞ்சிருச்சுல்ல. என்ன பண்ண முடியும்னு என்கிட்டே சவால் விட்டல. இப்ப பாரு, நீயே உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்ட. ஆனா நான் சொன்ன மாதிரி உன்னை வெளியில அமிச்சு சவால்ல ஜெயிச்சுட்டல்ல. இனி அவருக்கும் எனக்கும் நடுவுல நீ எந்த காலத்திலயும் வர முடியாது. அவரை ஏமாத்தணும்ன்ற உன் கனவு இன்னையோட கலைஞ்சிருச்சு. நாங்க இனிமே சந்தோஷமா இருக்க போறோம். அத பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாவு. ஏய், நீ ரொம்ப பேசுற. தேவைப்படுறதுனால பெத்த புள்ளைய வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, ஆனா கள்ள உறவ மட்டும் போன்ல வளர்க்குறீங்களோ? உனக்குள்ள வெக்கமா இல்ல? ஆமா, இத்தனை நாள் இங்க ஓசியா தின்னுட்டு இருந்த, இனிமே சோத்துக்கு என்ன பண்ண போற? ஏய், ஓஹோ, உனக்குதான் கள்ள புருஷன் அகில இருக்கான்ல, அவன் சோறு போடுவான். எப்படியோ 2 சாக்கடையும் ஒண்ணு சேர போறீங்க. இருவரும் நாத்தமும் அசிங்கமுமாக நீடோடி வாழ என்னோட வாழ்த்துக்கள். தின்ன சொத்துக்கு துரோகம் பண்ணாத. அட்லீஸ்ட் அந்த அகிலன் கிட்டையாவது விசுவாசமா இரு. இனிமே அவரோட வாழ்க்கையில சாருமதி கிடையாது. அவருக்கு எல்லாமே எப்பவுமே இந்த ஆதிராதான். திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. என்ன போ போ.
சாரு ஏய் என்னாச்சு பேக்கோட வந்திருக்க? அடிச்சு வீட்டை விட்டு துரத்தனா பேக்கோட வரனா என்ன பண்றது அகிலா? என்ன சாரு சொல்ற? எதுக்கு உன்னை துரத்துனாங்க? மதிய அழகனை கடத்தினதுக்கு நானும் உடந்தையா இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி சாரு? நாம பேசுனதுதான் யாருக்குமே தெரியாது. அகிலா, திருமாறன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், சும்மா விடுவான் அவன்? நமக்கு ஹெல்ப் பண்ண ஜெயில் போலீஸ அவன் தூக்கிட்டான். அகிலா, அந்த ஆதிரா தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். அவ சொல்லிதான் 2 பேரும் போய் பெருமாள் அடிச்சு உண்மையை வர வச்சிருக்காங்க. பிளான் மொத்தமும் நாசமா போச்சு. இனி திருமாறங்கிட்ட இருந்து நம்ம எப்படி பணத்தை வாங்குறது? எப்படி நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்? சாரு, என்ன சாரு? உன்னால கொஞ்ச நாள் மாட்டிக்காம இருக்க முடியாதா? நீயும் தானே அவங்க கிட்ட சிக்கிட்ட. என்ன மட்டும் சொல்ற? எப்படியாவது சொத்தை வித்துதான் நான் சினிமால பெரிய ஆளாகணும் கனவோட இருந்தேன். எல்லாத்தையும் நொறுக்கிட்டாங்க. அங்கேயே நான் அடிச்சு கேவலப்படுத்தி அனுப்புனதை நினைச்சா செத்துடலாம் போல தோணுது அகிலா. நான் பட்ட அவமானத்துக்கு அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீரணும். முதலியும் அந்த ஆதிரா என்ன பிச்சை எடுக்க போறியான்னு கேட்டுட்டான். முதல்ல அவ திமிர அடக்கணும். ஏதாவது செய்யணும் அகிலா. செய்வோம், நிச்சயம் செய்வோம். இனி நீ என்ன செஞ்சாலும் அந்த வீட்டு பக்கம் நான் போகவே முடியாது. நம்ம மொத்த கதையா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அங்க போக வேணாம். ஆனா நம்மள தேடி அவங்களை இங்க வர வைக்கணும். நம்மள தேடியா? அது எப்படி அகிலா? நம்ம போன்ல பேசினத ஆதாரத்தோட நிரூபிச்சு சமயம் லாக் பண்ணிட்டாங்களே. நம்மளால என்ன அகிலா பண்ண முடியும்? சாரு, அவன் வாழ்க்கையவே லாக் பண்றதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. என்ன சொல்ற? இங்க பார், நான் சொல்றத மட்டும் நீ சரியா செஞ்சேனா திருமாறனும் ஆதிராவும் அப்படியே துடிச்சிருவாங்க. நிம்மதி இல்லாம கதறுவாங்க. என்ன செய்யணும்னு சொல்ல அகிலா. அவங்க எனக்கு கொடுத்தத நான் பல மடங்கு திருப்பி கொடுக்கணும். அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா சாரு? திருமாறன் பெரிய போலீஸ் அதிகாரி. நம்ம நினைச்சது நடக்குமான்னு தெரியல. ஆனா உன் நடிப்பால அதை நடக்க வைக்கணும். நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதான் எனக்கு தெரியும் அகிலா. நீ வேடிக்கை மட்டும் பாரு. மேடம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எஸ்ஐ யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க, அங்க இருக்காங்க, போய் பாருங்க. சரி சரி மேடம், கூப்பிடு. என்னாச்சுமா? என் வாழ்க்கையே போச்சு மேடம். நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். பிரச்சனை என்னன்னு சொல்லுமா? என் புருஷனை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். இந்த ஆம்பளைங்களுக்கு இதே வேலையா போச்சு. பிடிக்கலன்னா மாத்திரத்துக்கு பொண்டாட்டி என்ன பைக்கா காரா? நீ கம்ப்ளைண்ட் கொடுமா. உன் புருஷனை இப்பவே தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு முட்டிய பேக்குறேன். கண்டிப்பா அப்படி செய்வீங்களா மேடம்? ஏமா அப்படி கேக்குற? இந்த எஸ்ஐ ஸ்ரீதேவி யாருக்கும் பயப்பட மாட்டா. தப்புனா தப்புதான். கம்ப்ளைண்ட் நானே எழுதிக்கிறேன். நீ கையெழுத்து மட்டும் போடு. ஓகே மேடம். உன் புருஷன் பேர் என்னமா? திருமாறன். திருமாறன் ஏசிபி. என்ன சொன்ன? ஏசிபியா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என்னம்மா சொல்ற? ஆமா மேடம். அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்காமயே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் மேடம். இல்ல, அது வந்து என்ன மேடம் தயங்குறீங்க? இப்பதான் அவரை தூக்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. பேரை கேட்ட உடனே இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க.
அப்பவே சொன்னாங்க மேடம், ஒரு போலீஸ் மேல இன்னொரு போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நீ போறது வேஸ்ட்னு. நீங்க இல்லனா எனக்கு வழி கிடையாதா? இப்பவே போறேன். முதல்ல பிரஸ் போட்டு நியாயத்தை கேக்குறேன். மாமா இருமா 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 மேடம், இது வெளியில தெரிஞ்சா சோஷியல் மீடியால போட்டு நம்மள நார அடிச்சிருவாங்க. உன் புருஷன் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொன்னதும் தயக்கம் வந்தது உண்மைதான். ஆனா பயம்லாம் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் பொதுதான். இந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு தான். நீ கம்ப்ளைண்ட் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரிம்மா சொல்லு.